வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கோகனட் பர்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பர் டேஸ்டான இந்த கோகனட் பர்ஃபி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். துருவின தேங்காய் 1 கப் எடுத்துக்கலாங்க. அதே அளவு சுகர் எடுத்துக்கலாம், சர்க்கரை எடுத்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு அதை நம்ம சின்ன சின்னதாக இந்த போல் ஒடிச்சு வச்சுக்கலாங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏலக்காய் ஒரு 4 நல்லா இதை போல் நைஸாக நுணுக்கி வச்சுக்கலாங்க. நெய் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு ட்ரே இல்லைன்னா ஒரு இந்த போல் அலுமினியம் பாத்திரம், அதில் அடியில் நெய் நல்லா தடவி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இந்த முந்திரி பருப்பை வறுத்துக்கலாங்க. இப்போ முந்திரி பருப்பு நல்லா செவந்ததும் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த துருவின தேங்காவை மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்று அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இதை போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் சர்க்கரை போட்டுக்கலாங்க. இந்த சுகர் நல்லா கரைஞ்சிட்டு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கரண்டியில் கலந்து விட்டுடலாம். இப்போது சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. நல்லா கரைஞ்ச பிறகு இந்த போல் ஒரு கம்பி பதம் வந்த பிறகு கையில் இப்படி தொட்டு பார்த்தா கம்பி பதம் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை போட்டுக்கலாம். கரண்டியில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே ஏலக்காயும் போட்டுக்கலாங்க. இது நல்லா கொதித்து சுருண்டு வர வரைக்கும் கரண்டியில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா இது போல் கெட்டியானதும் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், கடைசியில் அந்த பூத்து வர வரைக்கும் ஒட்டாமல் அப்படி திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம கரண்டிலே கலந்துக்கலாங்க. கடைசியாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றி கிளறிக்கலாம். நல்லா ஒட்டாமல் இந்த போல் திரண்டு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவி வச்சுருக்கிற பிளேட்டில் இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் அடியில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இதை அப்படியே சமமாக ஆக்கிடலாங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். அப்புறம் நம்ம கத்தியில் இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு நம்ம ஒரு கத்தி எடுத்துகிட்டு இதை கட் பண்ணிக்கலாங்க. இது போல் நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இது நல்லா ஆறின பிறகு நம்ம பீசஸ் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது கட் பண்ணி வச்சதை நம்ம தனித்தனியாக எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க.
நம்ம எவ்வளோ அளவு தேங்காய் எடுத்துக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட் அளவு சர்க்கரை எடுத்துக்கிட்டால் ரொம்ப கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்குங்க. அதில் 1 கப் தேங்காய் எடுத்துட்டேன், அதே அளவு சுகர் எடுத்துட்டேங்க. உங்களுக்கு அதிகம் தேவைப்பட்டால் இப்போது 2 டம்ளர் தேங்காய் எடுத்துட்டிங்கன்னா 2 டம்ளர் சுகர் யூஸ் பண்ணி செய்யலாம். ரொம்ப அருமையாக வருங்க. இப்போ நல்ல சூப்பர் டேஸ்டான சாஃப்டான வாயில் போட்டால் கரையிற தேங்காய் பர்ஃபி தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இந்த சாஃப்டான தேங்காய் பர்ஃபி இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.